குட் மார்னிங், வெல்கம் டு மதன் குமார் விளாக்ஸ். இன்றைக்கி டே 22 ஆஃப் வாக்கிங் சேலஞ்ச். 10,000 ஸ்டெப்ஸை கம்ப்ளீட் பண்ணணும். இதுதான் இன்றைக்கி டாஸ்க். இன்றைக்கி டே நல்லா பிரைட்ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆகிடுக்கு. ஜாகிங் போகணும். நேற்று வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. எனக்குமே ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. இன்றைக்குமே அந்த ஜாக்கிங்கை கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் வந்தேன். இருந்தாலும் குட்டி குட்டி டிஸ்டர்பன்ஸ் நிறைய இன்றைக்கி நடக்குது. நம்ம வழக்கமாக நடக்கிற இடத்துல ஒர்க் நல்லா ஹெவியாக நடந்துகிட்ருக்கு. ரெண்டு பக்கமும் கட்டடத்தில் எல்லாமே வேலை பார்த்துட்ருக்காங்க. ஸோ ஒரு புது ட்ராக்கில் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புது ட்ராக்கில் நடந்துகிட்ருக்கேன். இருந்தாலும் உன் வீடியோ மட்டும் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நான் அங்கே போய் திருப்பி வழக்கமாக ஜாகிங்கை கண்டினியூ பண்ண தான் போகிறேன். தென் எஸ், இன்றைக்கி டே எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, மைண்ட் செட் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டாவது டே வழக்கமாக காலைல குட்டி பசி வருது. ஓகே, நேற்று டயட் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஸ்ட்ரிக்ட் டயட் இருந்தேன். நேற்று 4:10 ஈவினிங் 4:10 வந்து என்னோடய டின்னரை முடிச்சுக்கிட்டேன். இப்போ வரைக்கும் சாப்பிடல. லைட்டாக குட்டி தலைவலி இருந்துச்சு காலையில். இருந்தாலும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஹாட் வாட்டரில் ஜிஞ்சர் போட்டு ஒரு சாறு மாதிரி குடிச்சிட்டு ஒரு நாப் எடுத்துகிட்டு வந்தாச்சு. தென் டயர்டாக இருக்குது லைட்டாக, ஏன்னு தெரியல. சோம்பேறித்தனமாக இருக்குன்னு வச்சுக்கலாம். அது டயர்டுன்னு சொல்லக்கூடாது, சோம்பேறித்தனம்னு வச்சுக்கலாம். எனிஹவ், மிஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு ரவுண்டு வந்து இப்போது லைட்டாக வார்ம் அப்புக்காக லைட்டாக நடந்துகிட்ருக்கேன். தென் ஜாகிங் முடிச்சுட்டு 10,000 ஸ்டெப்ஸ் இன்றைக்கி சீக்கிரமே முடிச்சிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. எஸ், இதுதான் இப்போதைக்கு நடந்துகிட்ருக்க ஏரியா. ரோடெலாம் ரொம்ப நீட்டாக போட்டிருக்காங்க. 10,000 ஸ்டெப்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மீட் பண்ணுறேன். ஸ்டெப்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்றைக்கி டே ஃபுல்லாக நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுன்னு. பட் யூனிவர்ஸ் இஸ் தேர். நம்மளுக்காகவே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த சவுண்டு எல்லாமே ஆஃப் பண்ணிட்டாங்க. பார்த்திங்கன்னா தெரியும், அங்கே ஒரு கட்டடம் வேலையாகுது. இங்கிட்டு இருந்த கட்டடத்துலேயும் நிறைய அந்த சிமெண்ட் கலப்பாங்க இல்லையா, அந்த மோட்ரு சவுண்டு ரெண்டுலேயுமே போட்டு பண்ணாங்க. வந்த ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி தடத்தடன்னு சவுண்ட் இருந்துச்சு. முக்கியமாக வாக்கிங்காக வந்தாலும் உண்மையை சொல்லணும்னா மென்டல் பீஸ் அண்டு நிறைய எனக்கு நானே யோசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வாக்கிங் செஷனில் டக்குன்னு அக்செப்ட் பண்ணதுக்கு காரணம். அப்புறம் என்ன ஆகிடுச்சுன்னா, ஒரு டைமுக்கு அப்புறம் ரெண்டுமே ஆஃப் பண்ணிட்டாங்க. மேபி ஒர்க் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நம்மளுக்காக ஆஃப் பண்ணல, ஒர்க் முடிஞ்சிருச்சு. ஸோ இங்கேயே நம்ம ட்ராவலை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ யூனிவர்ஸ் இஸ் தேர். உங்களுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ராங்காக வேணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா பாருங்கள், மேபி சவுண்டு வருதுன்னு அங்கிட்டே நடந்துருந்தேன்னா ஓகே, இவன் தான் அங்கிட்டு போய்ட்டான்ல, இங்கிட்ட அவங்க வேலையை பார்க்கலான்ட்டு. பட் சின்ன ஒரு டெஸ்ட்டு போய் நான் நினைக்கிறேன். இந்த டெஸ்ட்டில் நம்ம இன்றைக்கி பாஸ் பண்ணிட்டோம். சின்ன சின்ன சவுண்டு கொடுத்தாலும் இவன் கண்டினியூ பண்ணுறானா? எஸ், கண்டினியூ பண்ணுவேன். பண்ணதோட பெனிஃபிட், ஓகே இவன் மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் இங்கேயே இன்றைக்கி ஜாக்கிங்கும் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். ஜாக்கிங்குமே வந்து ஒரு 15 சர்க்கிள்ஸ் முடித்தேன். மீதி எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆல்மோஸ்ட் 10,000 ஸ்டெப்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லி ஓவர். டைம் சாலிடாக 45 நிமிஷம். ரெகுலராக பண்ணுறதை விட 45 நிமிஷம் அதிகமாக இருக்குது. இட்ஸ் அ கிரேட் டே. ஓகே, வேர்க்கலை அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், செம்மையாக காற்றடிக்குது. ஊற்றின வேர்வெல்லாம் தப்புன்னு கீழே விழுந்துருச்சு. சட்டையில் படலை, அதனால் உங்களுக்கு காட்ட முடியல. பட் எனிஹவ் 10,000 ஸ்டெப்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நாளைக்கு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஹேவ் அ கிரேட் டே.